நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. திருச்செந்தூரில் சுமார் 100 அடிக்கு கடல் உள்வாங்கியதால் தரையில் இருந்த பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன. பக்தர்கள் பலரும் அச்சமின்றி பாறைகள் மீது நின்று புகைப்படம் எடுத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி, வணக்கம். கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரையானது தற்பொழுது 100 அடிக்கு உள்வாங்கி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்கிறார்கள். கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்து வருகின்றது. கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரை கடல் அவ்வப்போது உள்வாங்கி காணப்படும். ஆனால் கடந்த 6 மாத காலமாக கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது. இதனால் கடற்கரையில் கடலரிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் கடலில் சுமார் 50 அடிக்கு கடலரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் பக்தர்கள் நீராட முடியாத ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகின்றது. 6 மாத காலத்திற்கு பிறகு கடந்த வாரம் கடலானது உள்வாங்கியது. இந்த நிலையில நேற்று அதிகாலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முன்பு இருக்கக்கூடிய கடல் திடீரென உள்வாங்கி காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த 2வது நாளாக மீண்டும் கடல் உள்வாங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று அமாவாசை தினம் என்பதால் கடல் உள்வாங்கி காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இதனால் கோவில் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய செல்வ தீர்த்தம் பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடல் 80 அடி உள்வாங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. கடல் உள்வாங்கிய காரணத்தினால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகின்றது. கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பச்சை பாசிகள் படிந்த பாறைகள் மீது ஆபத்தை உணராமல் நின்று செல்ஃபி எடுப்பதும் புகைப்படம் எடுத்தும் தற்போது மகிழ்ந்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பவானி. அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.